இல்லையா? அப்போ சிவாய நமவும் சொல்லணும், நமசிவாயவும் சொல்லணும். இப்ப நமசிவாய பதிகங்களை நாம் பார்த்தால் தெரியும். மற்று பற்றெனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றலும் தொழுதேத்தச் சேர்க்கரையூரீர் பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே அப்படின்னு நான் உன்னை மறந்து விட்டாலும் உன் நாமத்தை மறக்க மாட்டேன்னு அழகா நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறார். அதே போல நமசிவாயம் தான் வேதங்களையும் சொல்லுது அப்படின்னு நமக்கு திருஞான சம்பந்தரும் சொல்லியிருக்கிறார். அவரும் நமசிவாய பதிகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல அப்பர் சுவாமிகளும் நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமசிவாயவே நானவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த நமசிவாயத்திற்கு எத்தனை சக்தி உண்டு பாருங்க. அழகா பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசரும் கூட. சொற்றுனை வேதியன் சோதிவானவன், பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், நற்றுனை ஆவது நமசிவாயவே, நற்றுனை ஆவது நமசிவாயவே. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும், நற்றுணையாவது நமசிவாயவேங்கிறார். அத்தகையது நமசிவாய மந்திரம். இவங்கெல்லாம் இதையும் பாடிட்டாங்க. மாணிக்க வாசகர் ஒரு படி மேல போய் பாடிட்டார் பாருங்க. நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கங்கிறார். இப்ப நமசிவாய வாழ்கன்னிட்டார். முதல்ல அவர் நாமத்தை முதல்ல சொல்லிட்டார், அதன் பிறகு அவர் தாளை வாழ்த்துறார். இப்ப நமசிவாயன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் வாழ்த்தியதற்கு சமம். அதே போல இந்த நமசிவாய மந்திரத்தை சொன்னா அங்க சிவபெருமானும் வந்து விடுவார். அப்போ நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கிறார். அப்போ இந்த நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு இக சௌபாக்கியம் எல்லாம் கிடைச்சிரும். நம்ம என்ன வினைப்பயன் சேர்ந்து, நம்முடைய வினைப்பயன் எதுவாக இருந்தாலும் சரி, சதா நமசிவாய நமசிவாயன்னு சொன்னா இக சௌபாக்கியம் எல்லாம் கிடைச்சிரும். இப்போ பரசௌபாக்கியம் சிவபெருமானை அடைவதற்கு நமக்கு ஒரு மந்திரம் வேணும் இல்ல? இப்போ நிறைய பேர் சிவபெருமானை அடைய வேண்டும்னு ஆசைப்படுறோம். இப்போ ஒரு கேள்வி